ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பயங்கரவாதிகள் தொடர்பாக ராணுவம் தரப்பிலிருந்து தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. இதன்படி பாகிஸ்தானுடைய சிறப்பு படைப்பிரிவில் பணியாற்றின அசீம் மூசாங்கிறவன் தான் இந்த ஒரு தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதற்கான திட்டமிடலை மேற்கொண்டதாகவும் ஒரு தகவல் இந்தியா தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா ஆதாரம் கொடுக்கும் பட்சத்துல நாங்க அதை ஒத்துக்கிறோம், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அசீம் மூசா தான் பண்ணது. அந்த நபர் பாகிஸ்தான் ராணுவத்துல பணியாற்றின நபர் அங்கிருந்து இங்க பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ அனுப்பி லக்சரி தொய்வா அமைப்புல சேர்ந்து இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டாங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கடற்காம் தாக்குதலுக்கு அப்புறம் கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இந்தியா இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய போருக்கோ இல்ல ராணுவ தாக்குதலையோ மேற்கொள்ளல. ஆனாலும் கூட பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து பல அடிகள் விழுந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா லாகூர்னுடைய விமான நிலையம் எரிந்த சம்பவம், சம்பந்தமே லாகூர்னுடைய அந்த ராணுவ தளம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் பத்தி எரியுது. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரு போர் விமானத்துல ஏற்பட்ட ஒரு தீ விபத்து தான் தொடர்ந்து விமான நிலையத்துல பரவுனுச்சு அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலயும் சொல்றாங்க. ஆனால் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பிஓகேல ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பு, இந்தியாவால தண்ணியை தடுக்க முடியலனா கூட குறிப்பிட்ட நாட்களுக்கு தண்ணியை தடுத்து வச்சு திறந்து விட்டா அது மிகப்பெரிய பாதிப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்ப எல்லா இடத்துலயும் ஓரளவு அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயம், ஈரான்ல இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் துறைமுகம், அந்த ஒரு துறைமுகத்திலிருந்து தான் பாகிஸ்தானுக்கு தேவையான பெரும்பாலான வர்த்தக நடவடிக்கைகள் நடந்துச்சு. அவங்களுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்கே நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு துறைமுகமும் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுல 70 பேர் இது வரைக்கும் பலியாகிருக்காங்க. இதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டு விஷயமுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அதே நேரத்துல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்கள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, இந்த நாடுகளுடைய தூதரக அதிகாரிகளுடைய குடும்பத்தினரை அவங்க வெக்கேட் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதாவது சைனாவுடைய தூதர் பாகிஸ்தான்ல செயல்படுறாரு இல்லையா, அவர் அவங்களோட குடும்பத்தை சைனாவுக்கு அனுப்பிட்டாங்க. இது பாகிஸ்தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன தூதரக அதிகாரிகள் இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ல பயந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் சர்வதேச அளவுல பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. மேலும் ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசினாலும் கூட இந்தியாவுக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. பட் அட் சேம் டைம் அவங்களுடைய அந்த பார்டர் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஈரான் பார்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னா அகதிகள் ஈரானுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை ஈரான் எடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா கூட அவங்களும் இந்தியா எப்ப பண்ணுவாங்க, இந்தியா ஏதாவது இந்த பக்கத்துல பண்ணுனா அவங்க பாகிஸ்தான் மேல ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு கைபர் பட்டுங்கா பகுதியை கைப்பற்றிக்கலாம். ஏன்னா கைபர் பட்டுங்கா எங்களுது அப்படின்னு ஆப்கானிஸ்தான் பல நேரங்களில் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பாகிஸ்தானை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானை ஒரு அச்ச உணர்வோட தான் பாக்குறாங்க. இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு டிப்ளமேட்டிக் ரீதியா இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச அரங்கில் தோல்விகளா பார்க்கப்படுது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.